ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், யாராலும் ஏமாற்ற முடியாத மனநிலையை பெற கிருஷ்ணர் சொன்ன 10 வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக கிருஷ்ணர் சொல்கிறாரு, தன்னுடைய மனதை அடக்கிய ஒருவன் இந்த உலகத்தையே ஜெயித்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை எவனால் கட்டுப்படுத்த முடியுதோ அவன் இந்த உலகத்தையே ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, உண்மை அறியாது யாரையும் நம்பாதே. நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கலாமா வைக்கக்கூடாதுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மூணாவது அவர் சொன்னது, பேச்சை கேளாதே செயலை கவனி. பிறர் நம்மளை குறை சொல்லுவாங்களா, தூற்றுவாங்களா, ஏளனமாக பேசுவாங்களா, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம நம்மளுடைய செயலை நம்ம கவனத்தோடு கவனச்சிதறல் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நாலாவது அவர் சொல்ல வர்றது, பேராசை வந்தால் அறிவு மறந்திடும். ஒரு மனிதனுக்கு ஆசை அதிகமானால் தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதையும் மறந்துடுவான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அஞ்சாவது, உள்ளுணர்வு. என் குரல் அதை துரோகிக்காது. எல்லா மனிதர்களுக்கும் உள்ளுணர்வு ஒன்று அப்படிங்கிறது இருக்குது. அது இறைவனுடைய ஒளி அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவமதிக்கவோ வேணாம். அது என்ன சொல்லுதுங்கிறது கொஞ்சம் கேட்டாலே போதும்னு சொல்கிறாரு. ஆறாவது, அளவுக்கு மீறிய நம்பிக்கை ஏமாற்றத்தின் கதவுகளை திறக்கும். யாரையுமே நம்ம அளவு கடந்து நம்பணும்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்மளுடைய நம்பிக்கையை உடைக்கும்போது நம்மளுடைய மனநிலை தான் பாதிக்கும். ஸோ எல்லாரும் மீதையும் அளவோட நம்பிக்கையை வைக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்தவர் சொல்கிறது, சந்தேகம் ஒரு குற்றம் அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. நாம் ஒரு விஷயத்தை சந்தேகப்படும் போது அது தொடர்பான ஆராய்வுகள் ஏற்படும். அந்த ஈடுபாடு அதனுடைய உண்மைத்தன்மையை நமக்கு விளக்கக்கூடியதாகவே இருக்கும். இதனால் சந்தேகங்கிறது ஒரு குற்றம் இல்லை, அளவு கடந்த சந்தேகம் தான் குற்றமே தவிர சந்தேகப்படுறது ஒரு பாதுகாப்பான செயல் அப்படிங்கிறத சொல்கிறார். எட்டாவது அவர் சொல்ல வர்றது, நினைவின் தெளிவு. நம்ம எதை நினைக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நினைக்கணும். அது ஏமாற்றத்தில் எதிரி. நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக நினைக்கும் போது எண்ணும் போது அதை நிச்சயம் ஏமாற்றத்தில் கொண்டு போய் விடாது, நம்மளை நிச்சயம் ஒரு முன்னேற்றத்து பாதையை காட்டும் அப்படிங்கிறத இதன் மூலம் சொல்கிறார். ஒன்பதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்களை அதிகமாக புகழ்கிறாங்களோ அவர்களை கவனிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாரு. அளவுக்கு அதிகமாக புகழ்கிறவங்க தான் நம்மளை அளவுக்கு அதிகமாக ஏமாற்ற முடியும், அல்லது நமக்கு துரோகம் செய்யவும், அல்லது நம்மளுடைய மன அமைதியை கெடுக்கிறதுக்கு ஆளாவாங்க. அவங்கள கவனிங்க, அவர்களை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்கிறது. 10வது அவர் சொல்கிறது, அறிவோடு விழிப்புணர்வோடு இருக்கிற ஒருவரை எவராலும் வழி தடுமாற செய்ய முடியாது. அவருடைய அந்த விழிப்புணர்வு அவரை வழி தடுமாற விடாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த கிருஷ்ணருடைய இந்த 10 வழிமுறைகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாருக்காவது இந்த தகவல் போய் சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.